நயினார் நாகேந்திரன் தலைவரானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அதனால் அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் செய்கிறார். நாள்தோறும் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உன் சீட்டை கிழிச்சாச்சு, உன் சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இங்கே கட்டமைக்க விரும்புவது இந்து ராஷ்டிரம் அல்ல, பார்ப்பன ராஷ்டிரம், பிராமண ராஷ்டிரம். சனாதன ராஜ்யம். அதற்கு என்ன பொருள்? வர்ணாசிரம தர்மம் தான் இங்கே ஆட்சி நிர்வாக முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள். வர்ணாசிரம முறையில் நீ யார்? அண்ணாமலை யார்? நயினார் நாகேந்திரன் யார்? எச்சி ராஜா அந்த கும்பல் வகையராவை சார்ந்தவர். அவருக்கு பிரச்சனை இல்லை. ராஜா பேசுவதிலே அர்த்தம் இருக்கிறது. அண்ணாமலை பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது? நயினார் நாகேந்திரன் பேசுவதிலே என்ன பொருள் இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் யாருக்கு எதிராக நிற்கிறீர்கள் என்று. முருகனை போய் அவன் ஸ்கந்தன் என்கிறான், சுப்பிரமணியன் என்கிறான். நான் கேட்கிறேன், அண்ணாமலையை கேட்கிறேன், நயினார் நாகேந்திரனை கேட்கிறேன். நயினார் நாகேந்திரன் தலைவரானது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அதனால் அண்ணாமலை தனி ஆவர்த்தனம் செய்கிறார். நாள்தோறும் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உன் சீட்டை கிழிச்சாச்சு, உன் சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய சீட்டு கிழிக்கப்பட்டு விட்டது. சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த முழக்கம் எழுப்புகிற தோழர்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம் என்பதற்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எந்த பார்ப்பனராவது, நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா? கொண்டு வந்து நிறுத்து மேடையில். நீ சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய்? அண்ணாமலை இந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வேண்டும். நயினார் நாகேந்திரன் இந்த கேள்வியை பார்ப்பனரிடத்திலே கேட்டு பதில் சொல்ல வேண்டும். முருகன் என்று அவர்கள் ஒருபோதும் பெயர் வைக்க மாட்டார்கள். முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை என்று ஆக முடியும்? அவன் முருகனை ஸ்கந்தர்ங்கிறான். கந்தன் கூட கிடையாது. கந்தன்னா கூட தமிழ் ஆயிரும். ஸ்கந்தர் வடமொழி இஸ் போட்டு ஸ்கந்தர்ங்கிறான். ஸ்கந்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுப்பிரமணியனுக்கு இன்னொரு பெயர் ஸ்கந்தன். சுப்பிரமணியன்னா யார்? அது வடமொழி பெயர். சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் இருக்கு. சூன்னு முன்னால போட்டான்னா குமார், முன்னால சுகுமார் அப்படின்னு போட்டுருவான். குமார்னு தமிழ் பெயர் இருக்கு. குமார்னா முருகனுக்கு இன்னொரு பெயர் குமார். குமரன் அப்படிங்கிறது சுருக்கம் தான் குமார். நாம குமரன் சொல்றதே கொஞ்சம் அதிகமா இருக்குன்ட்டு குமார்னு சுருக்கிட்டோம். குமரன் என்பது தமிழ் பெயர். அந்த பெயரை இவன் சுப்பிரமணியன் என்று மாற்றிவிட்டான். சுப்பிரமணியம், பிரம்மண்யம் என்றால் பிராமணர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன், பிராமணர்களை பாதுகாக்கக்கூடியவன், பிராமணர்களுக்கு உரிய கடவுள். எப்படி தமிழ் கடவுள் உன்னை எப்படி சமஸ்கிருதம் பேசுறவனை எப்படி என்ன வகை உறவு? உனக்கு அவனுக்கு அவன் தமிழ் கடவுள், நீ சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன், உனக்கு அவனுக்கு என்ன உறவு? அந்த உறவை சொல். எப்படி முருகன் ஸ்கந்தனானான்? எப்படி முருகன் சுப்பிரமணியனானான்? ஏன் நீ முருகன் என்கிற பெயரை வைக்க கூச்சப்படுகிறாய், தயங்குகிறாய்? அதை ஏன் அவமதிப்பாக கருதுகிறாய்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.